பள்ளிக்கரணையில ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு நேர் எதிரிலேயே அந்த தாமரை குளம் இருக்கு. ஒரு காலத்துல இது அந்த கோயிலை சார்ந்த தெப்ப குளமாகவோ இல்ல அருகில இருக்கிற வீரத்தம்மன் கோயில் தெப்ப குளமாகவோ இருந்திருக்கலாம். இப்போ அந்த குளத்தை சுத்தி ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்ல எல்லாரும் வாக்கிங் போறாங்க. அது நல்ல விஷயம் தான். சென்னையில இருக்கிற எல்லா பார்க்கையும் மாதிரி இப்போ இது ஒரு லவர்ஸ் பார்க்காவும் மாறிட்டு. சரி, இப்போ இங்க நான் தேடி வந்த விஷயம் பிளாக் கிரவுண்ட் நைட் ஹெரான், அதாவது தமிழ்ல அந்தி குருகு இல்லாட்டினா ரா கொக்கு. இந்த பறவை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நான் பள்ளிக்கரணையில தான் பார்த்திருக்கேன். இதை நீங்க நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருக்கலாம். ஒரு சின்ன பிரெட் பீஸையோ பூச்சியவோ தண்ணிக்குள்ள போட்டுட்டு அதை சாப்பிட வர்ற மீனை இது பிடிச்சு சாப்பிடும். இதுக்கு குறைவான ஒளியிலையும் அதிகமான பார்வை திறன் உண்டு. அதனால இது மாலை நேரங்கள்ல தன்னோட இரையை வேட்டையாடி சாப்பிடும். இதுக்கு மீன்கள், தவளைகள், நீர்வாழ் பூச்சிகள் தான் முக்கிய உணவு. இந்த குளமும் இந்த குளத்தை சுத்தி இருக்கிற அடர்ந்த மரங்களும் இந்த பறவைக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கிறதுனால இந்த பறவைகள் இங்கேயே கூடு கட்டி தங்கி இருக்குது. இயற்கையோட படைப்புல சில உயிரினங்கள் ராஜா ரவிவர்மாவோட ஓவியங்கள் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு உயிரினம் தான் இந்த பறவை. அல்லிப்பூ வண்ணத்துல சிவந்த கால்கள், வெண்மை, சாம்பல், கருநீலம்னு சரியான விகிதத்துல கலந்த உடல் நிறம், அச்சுல வார்த்தது மாதிரியான உடல் அமைப்பு, எல்லாத்துக்கும் மேல அதுக்கு தலையில நீட்டிட்டு இருக்கிற அந்த அழகான குடுமி. இந்த குடுமையை பார்க்கும்போது இந்த கோயில்கள்ல போன ஜென்மத்துல பூசாரிய வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் இந்த கோயில் குளத்தை காவல் காக்கிறதுக்காக இந்த கொக்கா பறந்து வந்திருக்காங்களோன்னு தோணுச்சு. மற்ற வகையான கொக்குகள்ல இருக்கிற குடுமிக்கும் இதுக்கும் நிறையவே வேறுபாடு இருக்குது. இது ஒரு மாதிரி ஆண்டனா மாதிரி தூக்கிட்டு நிக்குது. குப்பைக்குள்ள இருக்கிற இந்த கொக்கை ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு அழகான தண்ணி பாம்பு வந்தது. அந்த தண்ணி பாம்பு இந்த கொக்கை பார்த்ததும் பயந்து ஓடிடுச்சு. பல ஏக்கர் கணக்குல விரிஞ்சு கிடந்த பள்ளிக்கரண சதுப்பு நிலம் இப்போ குப்பைமேடா மாறி கிடக்குது. ஆனா இது ஒரு சின்ன குளம் தான். இந்த குளத்தை கூட நம்மளால சுத்தமா வச்சிருக்க முடியல. வாலண்டியர்ஸ் இதை கிளீன் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆனா அரசாங்கமோ மாநகராட்சியோ ஒரு செக்யூரிட்டியையும் நிரந்தர பணியாளர்களையும் போட்டு இதை மெயின்டைன் பண்ண முடியாதான்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா அப்படி இருக்காங்களா, இருந்தும் தான் இந்த நிலைமையாங்கிறதும் எனக்கு தெரியல.